வளரட்டும். சாதி ஒழிப்பு இயக்கம் சில காரியங்களை செய்து அதற்காக முயற்சி செய்கின்ற பலரை பார்த்திருக்கிறோம். ஆனால் தான் சார்ந்த சமூகம் உயர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை தன்னுடைய தோளில் சுமந்து இதுகாரம் பயணித்து கொண்டிருக்கின்ற ஐயா சர்தார் ஜீவன் சிங் அவர்களை வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். தோழர்களே, இளைய தம்பிகளே, தங்கைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இனிய விழாவின் சிறப்பு முத்துக்கள் மணமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல வேளையிலே வாழ்த்தி வணங்கி தொடங்குகிறேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, கணவனாக மாறினேன். அதற்கு பிறகு நான் அப்பாவாக மாறினேன். இன்றைக்கி தாத்தாவாக போய்விட்டேன். இப்போ நான் யோசிக்கிறேன், நான் பழையபடி ரிவர்ஸில் போய் நான் சிறுவனாக போயிடலாமா அப்படின்னு நினச்சி பார்த்தா முடியாது. சிறுவன் வேணும்னா தாத்தாவாகலாம், தாத்தா சிறுவனாக முடியாது. ஒரு முறை தான் வாழ்வோம். அவ்வாறு வாழும்போது சரியாக வாழ்ந்தோமா அப்படிங்கிறத யோசிக்கிறோம். அது நம்ம சிந்தனைக்கு இருக்குது. நம்ம ஒரு தடவை தான் வாழ போகிறோம். வாழும்போது சரியாக வாழ வேண்டும். இப்போ 10 வயசு 12 வயசில் பையன், அது வரைக்கும் பையனுக்கு எந்த விதமான சிந்தனை இருக்காது. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு ஒரு மீசை எட்டி பார்க்கும், அதுக்கப்புறம் ஒரு பருகு எட்டி பார்க்கும், அதுக்கப்புறம் இந்த பையன் பக்கத்து விட்டு எட்டி பார்ப்பான். அந்த வயசில் இவனுக்கு 5 இட்லியை முழுங்கிட்டு 6 மாத்திரையை முழுங்கிட்டு 7 ஏப்பம் போட்டு 8 கொட்டாய் போட்டு 9 கொரட்டை விட்டு தூங்கிட்டான்னா ஹீ இஸ் வாக்கிங் டெட் பாடி, நடமாடும் பணம். அந்த வயசில் காதல் வந்தே ஆகணும். காதல் வரணும். நான்லாம் பல பேரை காதலிச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு பயவுள்ள என்னை காதலிக்கலை. அதான் உண்மை. காதலுங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் நீடு, பயாலஜிக்கல் அர்ச். இட் இஸ் காமன் டு ஆல். எல்லாத்துக்கும் அது பொதுவானது. காதல் என்பது இயற்கை. காதல் என்பது ஜாதி பார்த்து வராது, மதம் பார்த்து வராது, இனம் பார்த்து வராது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆட்டை வெட்டி இலையில் போடுறது வேறு, இலையை வெட்டி ஆட்டில் போடுறது வேறு. சாப்பிட்டுட்டு கை கழுவுறது வேறு, கை கழுவிட்டு சாப்பிட்றது வேறு. ஒரு வாத்தியார் எழுதி போட்டார், வாச ரோசா வாடி போகலாமான்னு எழுதி போட்டார். வாச ரோசா வாடி போகலாமான்னு எழுதி போட்டு ஒரு பையனை வாசிடான்னார். அவன் வாசித்தான், வா சரோசா வாடி போகலாமான்னு வாசித்தான். இவர் எழுதினது வேறு, அவன் வாசித்தது வேறு. இயற்கை என்பது, இயற்கை நம்மை நடத்துவது வேறு, தந்தது வேறு. ஆனால் நாம் திருத்தி வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஜாதிங்கிறது கிடையாது. இயற்கை நமக்கு ஜாதியை தரலை, நாம் தான் ஜாதியை தந்திருக்கிறோம். நாம் திருத்தி நாம் சில சமயம் கொண்டு வந்திருக்கோம். ஒரு அரபு நாட்டு குதிரை வியாபாரி, நான் சீக்கிரமாக முடிச்சுருந்தேன். அரபு நாட்டு குதிரை வியாபாரி இருந்தான். அவர் நல்ல ஜாதி குதிரை வாங்கினான். அந்த குதிரை ஆஸ்திரேலியாவில் உள்ள புல்லு தான் சாப்பிடும், ஆப்பிரிக்காவில் உள்ள கொள்ளு தான் சாப்பிடும், இந்தியாவில் உள்ள கோதுமையை தான் சாப்பிடும். இவன் ஆஸ்திரேலியாவிலேருந்து புல் வாங்கி கொடுத்தான், ஆப்பிரிக்காவிலேருந்து கொள்ளு வாங்கி கொடுத்தான், இந்தியாவிலேருந்து கோதுமை வாங்கி கொடுத்தான். புல் வந்தது, கொள்ளு வந்தது, கோதுமை வந்தது, பந்தய நாளும் வந்தது. பந்தயத்தில் இவன் குதிரை கடைசியாக வந்தது. இவன் சொன்னான், நான் புல் கொடுத்தேன், கொள்ளு கொடுத்தேன், கோதுமை கொடுத்தேன்னா. எல்லாம் கொடுத்தப்பா ராஜா, பயிற்சி கொடுத்தியா அப்படின்னு கேட்டாங்க. அதான் கொடுக்கல அப்படின்னா. இப்போ இந்த இளைய சமூகத்துக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நான் படித்ததே கோனார் தமிழ் உரையில் தான். யோசித்து பாருங்கள். சாதிகள் இல்லைன்னு சொல்கிறத படித்தது கோனார் தமிழ் உரையில். இப்படித்தான் நம்முடைய கட்டமைப்பு இருக்கிறது. பறவை கூடு கட்டுவதற்கு முதற்குச்சியை தூக்கிட்டு வரும்போது எப்படி சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி தான் இந்த பகுஜன் திராவிட கட்சி அப்படிங்கிற அமைப்பு முதல் முயற்சியை மேற்கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஜாதி ஒழிப்புக்காக அந்த முயற்சியை நம்ம பாராட்டணும், வாழ்த்தணும், வணங்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ மெட்ராஸில் என் மக மெட்ராஸில் இருக்கிறான். நான் மெட்ராஸுக்கு போயிருந்தேன். எப்போ காய்கறி வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் நான் நேராக போனேன். அங்கே ஒரு கிழவி காய்கறி கடை வச்சுருந்தா. காய்கறி கடையில் போய் நின்றுக்கிட்டு கீரை கட்டு இருந்தது. கீரை கட்டை கையில் எடுத்து எப்படிம்மா கீரைன்னு நான் கேட்டது தப்பாக கேட்கல. கீரை கட்டி என்ன விலைங்கிறதுக்காக நம்ம ஊரில் கேட்குற மாதிரி எப்படிம்மா கீரைன்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்னால், நான் நல்லா தான்ப்பா கீரை, நீ எப்படி கீரை அப்படிங்கிறான். நான் கேட்டது எப்படிம்மா கீரைன்னு. நான் நல்லா தான்ப்பா கீரை, நீ எப்படி கீரை அப்படிங்கிறா. உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு எப்படிம்மா உருளைன்னு, நீ எப்படி வேணாலும் உருளை ராசா, யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் நம்ம இடம்தான்ட்டான். இப்போ அங்கே உருட்டை கிழங்குமாங்களாம், எனக்கு தெரியாது. அப்போ மெட்ராஸ்காரி ஒருத்தி இங்கே தூத்துக்குடிக்கு வந்து நின்றுட்டு எப்படிப்பா உருட்டானா தூத்துக்குடிக்காரன் தூக்கி போட்டு உருட்டிடுவான். அப்போ என் மொழி இயல் உள்ளவர்களுக்கு புரியணும், என் வழி அடுத்தவருக்கு தெரியணும். எனக்கு முன்னால் என் மொழி எதிரில் உள்ளவனுக்கு புரியணும், என் வழி அடுத்தவனுக்கு தெரியணும். இதுதான் முக்கியம். இதை கடத்துவதற்கான முயற்சி தான் இந்த முயற்சி. வாழ்க்கை என்பது 5ஆம் வாய்ப்பாடு மாதிரி சுலபமாக இருக்கணும், சுவாசம் மாதிரி சுகமாக இருக்கணும். இது எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனால் யோசித்து பாருங்கள், சாதி பார்த்து, மதம் பார்த்து, நாள் பார்த்து, நேரம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, மண்டபம் பார்த்து கல்யாணம் முடிக்காங்க. கல்யாணம் படக்குன்னு பஞ்சர் ஆயிடுது. யோசித்து பாருங்கள்.
சைக்கிளுக்கு காத்தடிச்சா கூட 10 நாள் நிற்கிது. ஆனால் இன்றைக்கி பல கல்யாணங்கள் 3 நாளில் பஞ்சர் ஆகிடுது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சீட்டு விளையாடுவோம்லையே, சீட்டு விளையாடுவோம் இல்லையா? சீட்டை கலைச்சி போட்டால் என்ன சீட்டு விழுதோ அது விதி. ஆனால் வந்த சீட்டை வச்சு நம்ம எப்படி விளையாடுறோங்கிறது நம்ம மதி. எப்படி விளையாடணும் யோசிச்சு பாருங்கள். மன வாழ்க்கைங்கிறது இந்த மணமக்களுக்கு தான் பேசுகிறேன். விரலில் நகை விழுந்ததுன்னா நகத்தை விட்டுறோம், தலையில் முடி விழுந்ததுன்னா முடிய விட்டுறோம். விரலில் நகை விழுந்ததுன்னா நகத்தை விட்டுறோம், தலையில் முடி விழுந்ததுன்னா முடிய விட்டுறோம். விரலில் நகை விழுந்ததுன்னா விரலை விட்டலை, தலையில் முடி விழுந்ததுன்னா தலையை விட்டலை. அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே பிரச்சனை விழுந்தால் பிரச்சனையை விட்டுங்கள், உறவை விட்டு விடாதீர்கள். அதான் ரொம்ப முக்கியம். எங்கள் வீட்டு பக்கம் 7:30 மணிக்கு 7:30 ஆரம்பிச்சிடும் காலையில். பிள்ளையை போட்டு அடிப்பா, சனியன் 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 சனியன், சனியனுக்கு பிறந்து சனியன் போட்டு அடிப்பா. புருஷக்காரன் அங்கேருந்து வருவார், ஏண்டி பிள்ளையை போட்டு அடிக்க, இப்போ நான் ஒம்மரைப்பட்டு அடிக்க முடியும் பாபா. ஏய் ஒழுங்கா பேசுவோம், கழுத்தில் தாலி கட்டின புருஷன்மா. ஆமாம், எல்லாம் இடுப்பில் கட்டினா, ஒருத்தன் தான் கழுத்தில் கட்டினாம்பா. கணவனும் மனைவியும் சட்டம் பேசி கொண்டிருந்தால் வழக்கு நடத்தலாம், வாழ்க்கை நடத்த முடியாது. யோசிச்சு பாருங்க. கட்டிக்கிட்டு அழுவதல்ல, கட்டிக்கிட்டு வாழ்வது. இல்லறத்திலே ஒரு பெண்ணை ஆண் ஜெயித்தால் அந்த வீட்டில் ஒரு மிருகம் ஜெயிக்கிறது, ஆணை பெண் ஜெயித்தால் அந்த வீட்டில் ஒரு பிடாரி ஜெயிக்கிறாள். ஒருவரிடம் தோற்றால் அந்த இல்லம் ஜெயிக்கும், அந்த குடும்பம் ஜெயிக்கும். இதுக்கு தேவை லாட் ஆஃப் லவ், அன்பு தான் தேவையே தவிர இதுக்கு ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை, இனம் தேவையில்லை. மகிழ்ச்சியான மனம் மட்டுமே தேவை என்பதை அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஆகவே சாதியை மறந்து, மதத்தை மறந்து, இனத்தை மறந்து நீங்கள் மணமக்களாக மனிதர்களாக ஒன்றிணைந்திருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். காற்று மழை உள்ள காற்றும் மழையும், கடுகு பெறும் புயலடியும், மாற்றமின்றி எந்நாளும் மழைகொட்டும் பெருமுகளும், ஏற்ற பெருவரையும் எழுந்தாடும் கடலலையும் ஆற்றலுடன் நிற்கும் வரை நீங்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஞான பன்னீர்செல்வன். நன்றி, வணக்கம்.